வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 86 பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 86 ஆஃப் IPC பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 86 ஆஃப் IPC பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 85, அதாவது கடந்த செக்ஷனில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட அறிவுடன் இல்லைன்னா குறிப்பிட்ட உட்கருத்துடன், அதாவது எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் ஒரு குற்றச்செயல் புரிந்தாங்கன்னா தான் அந்த குற்றச்செயல் குற்றச்செயல் ஆகாது, அது தண்டனைக்குரிய குற்றமாகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உண்மையிலே இன்டென்ஷனோட ஒரு குற்றச்செயல் புரியணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட குடிபோதையில் செய்தால் கூட அது குற்றம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு குடிபோதையில் செய்யக்கூடிய குற்றம் குற்றமாகாது. அது எந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிபோதையை ஏற்படுத்தி அந்த போதையில் அவர் அறிவில்லாமல் நிதானம் இல்லாமல் சுய புத்தி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு குற்றச்செயல் தான் குற்றச்செயலாகாது. ஆனால் ஒரு எல்லாமே தெரியும், இது நம்ம தப்பு, நம்ம பண்ணக்கூடியது ஒரு குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த அப்படி ஒரு இன்டென்ஷனோட பண்ணக்கூடிய குற்றச்செயல் குற்றம் தான். ஆனால் போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தெரியாமல் செய்யக்கூடிய குற்றம் குற்றச்செயலாகாது. இதை செக்ஷன் 86 டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நோட்ஸை பாருங்கள், நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும், ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து நம்ம ஃபுல்லாக 511 செக்ஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் புரியும். இந்த வீடியோ புரியுதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த வீடியோ நாங்கள் போடுறதுல ஒரு பயனுள்ளதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா நபர்களுக்கும் இந்த சட்ட அறிவு தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.